நாள் கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேஸாகவே ஆலங்கட்டி மழை வந்து ரொம்ப ஹெவியாக வந்து மழை. உங்கள் ஊரில் எப்படி அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்டு நைட்டு மழை பெஞ்சாலுமே வந்து பகலில் வந்து வெயில் அடிச்சுட்டு தான் இருக்குது. ஒரு மைல்டான ஒரு வெயிலுன்னு சொல்லலாம். பேக்கிங் ஆர்டர்ஸ் வந்து நெக்ஸ்ட் டேவே நம்ம டிஸ்பேச் பண்ணுற மாதிரி இருந்தது. ஏன்னா 2 நாள் ஹோல்டு பண்ணி வச்சுருந்ததுனால சரி இதுக்கு மேலே வந்து நம்ம டிஸ்பேச் பண்ணாமல் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பேக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்திருந்தேன். எப்பயும் போல் கார்டனுக்குள்ளேயே தான் வச்சு பேக் பண்ணியிருந்தேன். ஒரு 8 ஆர்டர் கிட்ட இருந்துச்சு. சரி பேக் பண்ணிடலாம், இதுக்கு மேலே டிலே பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுருந்தேன். ஃபஸ்ட் ஆர்டருக்கான இது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன பிளான்ஸ் எடுத்து வச்சுருந்தேன்றதை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இது வந்து மார்னிங் க்ளோரி வந்து ரூட் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பக்கமுமே இருக்கும். எந்த பக்கம் நீங்கள் நட்டு வச்சாலுமே ஈஸியாக வளரும். அதுக்கப்புறம் இது கேசவர்த்தினி பிளான்ட். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா தவணம் பிளான்ட். நல்லா மெச்சூர்டான பிளான்ட். கட்டிங் போட்டு கூட நீங்கள் வச்சிங்கன்னா ஈஸியாக வளர்ந்துடும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா திப்பிலி பிளான்ட்டுமே வந்து நம்ம ஈஸியாக வளர்த்திக்கலாம் கட்டிங்ஸ் மூலியமாக. அதுக்கப்புறம் இது வந்து பார்டர் பிளான்ட். இதுக்கப்புறம் பேபி சன்ரோஸ். இது வந்து பார்த்திங்கன்னா வெத்தலை பிளான்ட். கீழே ரூட்டு பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா வெளியவே வந்துருந்துச்சு ரூட்டு. அதுக்கப்புறம் இது வந்து டீ ட்ரீ பிளான்ட். நான் சொல்லியிருப்பேன் லாங் வீடியோவில் கூட. இது வந்து கொலகேஷியா பிளான்ட். இதுவுமே வாட்டர்லேயே வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் சாண்ட்லேயே வச்சுக்கலாம். இது வந்து ஃபிலியோடென்ட்ரண்ட். இதுலேயுமே நிறைய கிளைகள் வந்து வெடிச்சிருந்துச்சு. நீங்கள் ஒரு பிளான்ட் வாங்கினீங்கன்னா ஒரு 3 பிளான்ட்டாக பிரித்து கூட அதை வச்சுக்கலாம். இது வந்து சில்வர் டஸ்ட் பிளான்ட். நல்லா மதர் பிளான்ட். பார்க்குறப்பே உங்களுக்கு தெரிஞ்சுக்கும், நல்லா பெரிய பிளான்ட், மதர் பிளான்ட்டாக தான் அனுப்பிச்சி கொடுத்துருந்தேன். இது வந்து வாட்டர் பேம்புமே 2 இருக்க மாதிரி தான் இருக்குது. இந்த 2த்தில் நீங்கள் கட் பண்ணி தனியாக வச்சிங்கன்னா ஈஸியாக 2 பிளான்ட்டாக நீங்கள் வளர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் இதுவுமே வந்து டீ ட்ரீ பிளான்ட் தான். நல்லா பெரிய பிளான்ட், மதர் பிளான்ட்டாக தான் அனுப்பிச்சி கொடுத்துருந்தேன். இது எல்லாத்தையுமே வந்து அடுத்து நம்ம பேக் பண்ண போகிறோம். எல்லாத்துலேயும் இருக்க மண்ணை வந்து நான் எடுத்துட்டேன். பாதிக்கு பாதி எடுத்துருந்தேன். அப்படியுமே கொரியரில் சில கொரியர்ஸ் வந்து வெயிட் வந்து அதிகமாகிடுது. 1 kg தாண்டி போயிடுது. இது வந்து திப்பிலி பிளான்ட்டு. அதுக்கப்புறம் இந்த ஹெர்பல்ஸ் எல்லாத்தையுமே இது வந்து கோலியஸ் பிளான்ட். இதில் வந்து நிறையா டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து எங்கிட்ட அவைலபிளில் இருக்குது. அண்ட் இப்போ அவைலபிளில் இருந்ததை வந்து ரூட்டோட நான் வந்து 35 ருபீஸ்க்கு தான் சேல் பண்ணியிருந்தேன். ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸ் தான் நான் பிளான்ஸ் எல்லாத்தையுமே சேல் பண்ணிகிட்ருக்கேன். ஹெர்பல்ஸுமே அப்படி தான். இதுலேயுமே ரூட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரூட்டாகி தான் இருந்தது. இதை வந்து நம்ம டேபிள் ரோஸ் மாதிரி கட் பண்ணி வச்சாலே ஈஸியாக வளரக்கூடிய பிளான்ட்டு தான். எல்லாத்தையுமே எடுத்துட்டேன். இது வந்து நம்ம சைனீஸ் மணி பிளான்ட். இதுலேயுமே வந்து ரூட்டோடு எடுத்து வச்சோம் அப்படின்னா ஈஸியாக வளர்ந்துடும். இதை ஃபஸ்ட்டு வாங்கி வைக்கிறீங்க அப்படின்னா வாட்டரில் வச்சு பாருங்கள், ஈஸியாக க்ரோத் ஆயிரும். அதுக்கப்புறம் தூக்கி நம்ம மண்ணில் வச்சோம் அப்படின்னா ரூட் நிறையா வந்து பரவ ஆரம்பிச்சிடும். இது எல்லாத்தையுமே ஒரே ஒரு கிளைண்ட்டுக்கு நான் வந்து பேக் பண்ணியிருந்தேன், இந்த அத்தனை பிளான்ஸையுமே. ஸோ ஒவ்வொன்றா எடுத்து நீட்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பர் இது மேலே ரேப் பண்ணியிருந்தேன். நிறைய ஃப்ரீ சீட்ஸுமே உங்களுக்கு வந்து அனுப்பிச்சி கொடுத்துருந்தேன். அவங்களுக்கு வந்து காஸ்மோஸ் சீட்ஸ் இதெல்லாமே நான் வந்து ஃப்ரீயாக அனுப்பிச்சிருந்தேன். வாடாமல்லி சீட் அது எல்லாத்தையும். மற்றதெல்லாம் அவங்க கேட்டதை இது கூட இன்க்ளூட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் ஆர்டர் வந்து வாட்டர் கேபேஜ் அதெல்லாம் கேட்டிருந்தாங்க. அதையுமே கொஞ்சம் வந்து எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஒவ்வொரு கொரியர் அனுப்புகிற நேம் ஷீட்டுக்கு பின்னாடியுமே அவங்க என்ன பிளான்ட் கேட்டிருந்தாங்க அப்படிங்கிறதையும் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். அப்போ தான் நம்மளுக்கு பேக் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சித்திரத்தை பிளான்ட். அதுவுமே வந்து ஒரு நல்ல பெரிய பிளான்ட்டாக தான் அனுப்பிச்சி கொடுத்துருந்தேன். கீழே சைடில் ஒரு பிளான்ட் க்ரோ ஆகிற ஸ்டேஜில் இருந்தது தான் அனுப்பிச்சிருந்தேன். இது வந்து வாட்டர் கேபேஜ். ஒவ்வொன்றுமே பெரிய பெரிய ஃப்ளவர் இருக்க மாதிரி, சைடில் ஃப்ளவர்ஸ் இருக்கிற மாதிரி தான் நான் அனுப்பிச்சி கொடுத்துருந்தேன். இந்த ஆர்டருக்கு சித்திரத்தை அண்டு கேசவர்த்தினி அதுக்கப்புறம் வாட்டர் கேபேஜ் வந்து பேக் திப்பிலி பிளான்ட் இது கூட வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரீ சீட்ஸுமே வந்து நிறைய இது கூட இன்க்ளூட் பண்ணியிருந்தேன். அவங்க கேட்டது வந்து சங்குப்பூ கேட்டிருந்தாங்க. நான் வந்து இந்த ராமர் சீதா, முள் சீதா சீட்ஸ் எல்லாம் என்கிட்ட நிறையா இருந்தனால சரி எல்லா ஆர்டர் இன்றைக்கி எடுத்த எல்லா ஆர்டர் கூடயுமே அதை வச்சு பேக் பண்ணிடலான்னு சொல்லி பேக் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் இது 3rd ஆர்டர் அமர் லில்லி, அதுக்கப்புறம் சில்வர் டஸ்ட் டீ ட்ரீ பிளான்ட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அமர் லில்லி ஆகட்டும், டீ ட்ரீ பிளான்ட் ஆகட்டும், எல்லாமே பெரிய பெரிய பிளான்ட்டாக தான் இது பண்ணியிருந்தேன். இது வந்து வாட்டர் லில்லி 50 ருபீஸ் தான் கொடுத்துருந்தேன். ஒயிட் வித் எல்லோ கலர் ஃப்ளவர் அதை வந்து கொடுத்துருந்தேன். இது எல்லாத்தையுமே நீட்டாக ஒரு பாக்ஸில் வச்சு ரேப் பண்ணியிருந்தேன். இது வந்து மார்னிங் க்ளோரி. இது 4th ஆர்டர். ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து ரூட் இருக்க மாதிரி தான் அனுப்பிச்சி கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் பார்டர் பிளான்ட், அதுக்கப்புறம் வாட்டர் கேபேஜ், இது 3மே இந்த ஆர்டர் கூட நான் பேக் பண்ணியிருந்தேன். ஃப்ரீ பிளான்ட்ஸ்ன்னு பார்த்திங்க அப்படின்னா மணி பிளான்ட், அதுக்கப்புறம் வாடாமல்லி சீடு வந்து இந்த ஆர்டர் கூட ஃப்ரீயாக வச்சு கொடுத்துருந்தேன். அடுத்த ஆர்டரில் சிங்கோனியம் மார்னிங் க்ளோரி பிளான்ட் வந்து இது கூட இன்க்ளூட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் டர்ட்டில் வைன், க்ரீன் கலர் டர்ட்டில் வைன், அதுக்கப்புறம் வாட்டர் கேபேஜ்னால பெரிய பெரிய ஃப்ளவர் இருக்க மாதிரி தான் நான் வச்சு கொடுத்துருந்தேன். ஏன்னா இது ரெயின் சீசன், கொஞ்சம் லைட்டாக ரெயின் இது வந்துட்டு இருக்கனால சரி இது வச்சோம் அப்படின்னா ஈஸியாக வரணும் அப்படிங்கிறதுக்காக எங்கிட்ட நிறையா வந்துருச்சு. ஸோ அதனால் இந்த மாதிரி பாக்ஸில் வந்து ரேப் பண்ணி நீட்டாக எடுத்து வச்சுருந்தேன். அமர் லில்லி இந்த வாட்டி அனுப்பின முக்கால்வாசி பேருக்கு இந்த மாதிரி லீஃபோட தான் அனுப்பிச்சி கொடுத்துருந்தேன். லீஃப் இல்லை அப்படின்னாலும் ஒரு இஷ்யூ கிடையாது. இப்போ வச்சாலும் அது எல்லோ கலரில் மாறி தான் உங்களுக்கு திருப்பி இதாகும். ஸோ இந்த பிளான்ட், அதுக்கப்புறம் தவணம் பிளான்ட், அதுக்கப்புறம் பேபி சன்ரோஸ், இது 3த்தையும் ஒன்றா இந்த ஆர்டர் கூட பேக் பண்ணியிருந்தேன். இது கூட ஃப்ரீயாக காஸ்மோ சீட்ஸும் வச்சுருந்தேன். ராமர் சீதா, முள் சீதா சீட் எப்பயும் போல் வச்சுருந்தேன். அடுத்து நெக்ஸ்ட் ஆர்டர் பார்த்திங்க அப்படின்னா பிளாக் கலர் டர்ட்டில் வைன்.
கொஞ்சம் வச்சோம் அப்படின்னாலே நிறைய வரக்கூடிய பிளான்ட் தான். அதுக்கப்புறம் மார்னிங் க்ளோரியிலுமே வந்து நிறைய ரூட் இருக்க மாதிரி வச்சு அனுப்பிச்சி கொடுத்துருந்தேன். நீங்கள் எப்படி வச்சாலுமே மார்னிங் க்ளோரி அழகாக வந்துடும். இதுவுமே வந்து அமர்நெல்லி பல்ப்பு தான். இது வந்து நெக்ஸ்ட் ஆர்டர். அதில் பார்த்தீங்க அப்படின்னா க்ரௌன் ஆஃப் த்ரான்ஸ் வந்து வச்சு அனுப்பிச்சி கொடுத்துருந்தேன். க்ரௌன் ஆஃப் த்ரான்ஸ், சில சீட்ஸ், அதுக்கப்புறம் காஸ்மோஸ் இதெல்லாமே கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் இது வந்து ஒயிட் கலர் வாட்டர் லில்லி, இதையுமே அனுப்பிச்சி கொடுத்துருந்தேன். இதையுமே வச்சோம் அப்படின்னா ஈஸியாக வளர்ந்துடும். இதோட ப்ரொசீஜர் வீடியோ கூட நான் போட்டு கொடுத்துருக்கேன். அதுக்கடுத்த ஆர்டரில் டீ ட்ரீ பிளான்ட் அண்ட் வாட்டர் பேம்பு வந்து கேட்டிருந்தாங்க. அதையுமே வந்து நீட்டாக வச்சு பேக் பண்ணி 8 ஆர்டர்ஸுமே கம்ப்ளீட்டாக பேக் பண்ணி அனுப்பிச்சிட்டேன்.